ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கு இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு புது இனிஷியேட்டிவ். இது எதுக்குன்னா, எனக்கு நானே ஒரு டிசிப்ளின் கொண்டு வரதுக்கு. இது நாள் வரைக்கும் நான் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்பலாம் ஒண்ணு படிச்சதே இல்ல. சரி, இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலருந்து டெய்லி நான் படிக்கிறேன். லைக் எனக்கு ஒரு புஷ் இருக்கு. யாராவது ஒருத்தவங்க என்ன இன்னைக்கு போடலையா அப்படின்னு கேட்குறப்ப, ஓகே யாராவது ஒருத்தர் கேட்டுருவாங்களோ அப்படிங்கிறதுக்காகவாவது நான் பண்றேன். ஸோ அதனால கரண்ட் அஃபேர்ஸையும் உள்ள கொண்டு வந்துரலாம் அப்படின்னு நான் நெனச்சேன். ஸோ இதில ரொம்ப டெக்னிக்கலி லைக் ஒரு எல்டிவி ரேஷியோனா என்ன? எப்படி அந்த பேங்கிங் டெர்ம்ஸ் அப்படின்லாம் எனக்கு சொல்லத் தெரியாது. ஒரு 2, 3 பேரு சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்ணா எப்படி இருக்கும்? லைக் ஓகே இவங்க 2 பேரும் அக்ரீமெண்ட் சைன் பண்ணாங்களாம், இவ்வளோக்கு சைன் பண்ணாங்களாம். அத ப்ராப்பரா ரிவிஷன் பண்ணா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இந்த கிளாஸ் இருக்கும். லைக் டெக்னிக்கலி லைக் சொல்லிக் குடுக்குற கிளாஸ் மாதிரிலாம் இது இருக்காது. அண்ட் யாராவது ஸ்மார்ட் கிட்டா இல்ல அஃபேஸ் கிளவுட்லாம் ஃபாலோ பண்றீங்க. இன்னொரு சோர்ஸ்ல என்ன இருக்குன்னு சும்மா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, தாராளமா இத நீங்க சும்மா காதுல போட்டுட்டு ஒரு டிராவலப்போ, சாப்பிடுறப்போ அப்படி கேட்கலாம். அண்ட் நெறையலாம் நான் இதுல எழுத போறது கிடையாது. ஏதாவது புரியாத வார்த்தை அந்த மாரி எனக்கு ஃபீல் ஆகும்ல. லைக் நான் சொல்றேன்னா, அத 2, 3 பேர் கேட்குறீங்கனாலும் அது உங்களுக்கு புரியணும்ல. அதுக்காக அந்த மாரி டெர்ம்ஸ் நான் ஃபீல் பண்ற டெர்ம்ஸ் எல்லாம் மட்டும் நான் அப்படியே எழுதுவேன். மத்தபடி இதில பெருசா ஒண்ணும் இருக்காது. ஜஸ்ட் கேட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. பிகாஸ் எனக்கு தோணும் யாராவது இந்த மாரி கிறிஸ்பாலாம் சொல்ல மாட்டாங்களா? காதுல நம்ம சும்மா கேட்குற மாதிரி, ரொம்பலாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணாம அப்படின்லாம் எனக்கு தோணியிருக்கு. ஸோ அதையே நம்மளே பண்ணக்கூடாது அப்படின்னும் எனக்கு தோணுச்சு. அதனால ஸ்டார்ட் பண்ண ஒரு இனிஷியேட்டிவ். ப்ளஸ் எனக்கு ஒரு செல்ஃப் டிசிப்ளின் டெய்லி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கரண்ட் அஃபேர்ஸ. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஏடிபி பேங்க்கும் வந்து ஐஐஎஃப்எல் ஃபினான்ஸ் 2 பேரும் சேர்ந்து அக்ரீமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. எவ்வளவுக்கு அப்படின்னா $300 மில்லியன் சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இதே ஏடிபி பேங்க் வந்து வெஸ்ட் பெங்கால்ல நெறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு பண்றாங்க. அதோட அவுட்லே பார்த்துட்டீங்க அப்படின்னா 4648 குரோர்ஸ். எங்க பண்றாங்க? வெஸ்ட் பெங்கால்ல பண்றாங்க. ஏடிபி பேங்க் பண்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நியூஸு யூடிஎஸ் அப்படிங்கிற ஒரு மொபைல் ஆப். இது வந்து ரயில்வேல இருந்துச்சு. இத வந்து இப்ப ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து இது ஸ்டாப் ஆயிடுச்சு. இதுக்கு பதிலா ரயில் ஒன் அப்படிங்கிற ஆப் வந்திருக்கு. இந்த ரயில் ஒன் ஆப் வந்துட்டு ஜஸ்ட் இப்ப தான் வந்துச்சு அப்படின்னு கிடையாது. ஸ்வா ரெயில் அப்படின்னு ஒரு ஆப் இருந்துச்சு. அதோட அப்கிரேடட் வெர்ஷனா தான் இந்த ரயில் ஒன் ஆப் அப்படிங்கிறது வந்திருக்கு. அடுத்த நியூஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா, ராஜ்மர்க் ராஜ்மர்க் பிரவேஷ் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல். இது எதுக்கு அப்டின்னா, ஹைவேல வந்துட்டு லைக் நெறைய ஃபெசிலிட்டீஸ் வந்து அ ஓப்பன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பைப் லைனா இருக்கட்டும், ஒரு எலக்ட்ரிசிட்டி அந்த வயர் இது பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப ஈஸி பண்றதுக்காக, அதில வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், என்ஓசி சர்டிஃபிகேட் குடுக்குறதுக்காகவே இப்படி ஒரு போர்ட்டல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இத யாரு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, அம் யூனியன் மினிஸ்டர் யாரு ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ்க்கு யாரு அப்டின்னா, நிதின் கட்காரி அவர்கள். அவங்க தான் இத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு அப்டின்னா, என்ஓசி சர்டிஃபிகேட் அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்ஸ் வந்துட்டு குடுக்குறதுக்காக. எதுக்காக? ஹைவேஸ்ல வந்துட்டு இந்த ஆப்டிகல் ஃபைபர் கேபிள் இழுக்கிறதா இருக்கட்டும், ஒரு எலக்ட்ரிக்கல் லைன் கேபிள் இருக்கிறதா இருக்கட்டும், ஒரு வாட்டர் கேஸ் பைப்லைனா இருக்கட்டும், இந்த மாரி இதெல்லாம் பண்றதுக்காக. அண்ட் இத டெவலப் பண்றது மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஹைவேஸ் எம்ஓஆர்டிஹெச் அப்படின்னு சொல்லுவோம்ல. மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் சாரி மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் எம்ஓஆர்டிஹெச். ஸோ அவங்க தான் வந்து இத பண்ணியிருக்காங்க. அடுத்த நியூஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா, உதான் ஸ்கீம் யுடிஏஎன் உதான் ஸ்கீம். உதான்னா என்னது? அது உதே தேஷ் கா ஆம் நகரிக் அப்படின்னு ஹிந்தியில வரும். இது எதுக்கு அப்படின்னா, இந்த ஏர்போர்ட் அந்த சேவை. புதுசா அதில நெறைய டெஸ்டினேஷன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. எத்தன அப்படின்னா 120 டெஸ்டினேஷன்ஸ் வந்து புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு எவ்வளோ அவுட்லே அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 30,000 கோடி. இங்கே 30,000 கோடி. ஃபர்ஸ்ட்டு பார்த்தது $300 மில்லியன். அது ஏடிபியும், ஐஐஎஃப்எல் ஃபினான்ஸும். இது உதான் ஏர்போர்ட் ரொம்ப பெருசு. ஸோ 30,000 கோடிக்கு வந்து அவுட்லே வச்சிருக்காங்க. ஸோ உதான்னா என்னன்னு சொல்ட்டேன். அது ஒரு ஹிந்தியில இருக்கு. அது நமக்கு தேவை கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா நியூஸு இஎம்ஐ அப்படின்னு வந்து ஒண்ணு வந்திருக்கு. இது ஏப்ரல் 1ல இருந்து இது எஃபெக்டிவா இருக்காம். இஎம்ஐ. இஎம்ஐனா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். எலிஜிபிள் மேனுஃபேக்சரர் இம்போர்ட்டர் ஸ்கீம். எலிஜிபிள் மேனுஃபேக்சரர் இம்போர்ட்டர் ஸ்கீம். இந்த ஸ்கீம் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, லைக் இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கலாம் இந்த கஸ்டம் டியூட்டி இதெல்லாம் வந்து பே பண்ணுவாங்க. லைக் அவங்க பிசினஸ வந்து ஈஸி பண்ற விதமா, அத ஈஸியா இன்னும் எப்படிலாம் பூஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விதத்துக்காக கொண்டு வந்தது தான் இந்த எலிஜிபிள் மேனுஃபேக்சரர் இம்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிறதாம். ஏப்ரல் 1ல இருந்து இது எஃபெக்ட்டுக்கு வந்து வருதாமா. அவ்வளோதான் இந்த ஸ்கீம். இஎம்ஐனா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்குவோம். நமக்கு தெரிஞ்ச இஎம்ஐ வேற. இந்த இஎம்ஐ வந்து எலிஜிபிள் மேனுஃபேக்சரர் இம்போர்ட்டர் ஸ்கீம் அப்படிங்கிறது ஏப்ரல் 1ல இருந்து இது வருதாமா.
அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு கெயில் வந்து ஒரு மகாரத்னா கம்பெனி. இந்த கெயில்ல வந்துட்டு புதுசா சேர்மன் வந்திருக்காங்க. யாரு அப்டின்னா, தீபக் குப்தா. இவங்க யார ரீப்ளேஸ் பண்றாங்க அப்டின்னா, சந்தீப் குமார் குப்தா. லைக் 3 பேரு, இப்ப 2 பேர் ஆகுது. சந்தீப் குமார் குப்தாவ தீபக் குமார் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்றாரு. யாரு? கெயிலுக்கு. கெயில் என்னது ஒரு மகாரத்னா கம்பெனி. கெயில் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா, 1984லயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்பதான் அது புதுசா லான்ச் ஆகுது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம டெல்லி, நியூ டெல்லி. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நியூஸு, டெல்லியில வந்துட்டு ட்ரைப் ஆர்ட் ஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டாடுறாங்க. லைக் நம்ம ட்ரைபல்ஸ்க்காக ட்ரைப் ஆர்ட் ஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. எங்க கொண்டாடுறாங்க அப்படின்னா, ட்ராவன்கோர் பேலஸ். இது எங்க இருக்குன்னா, டெல்லியில இருக்கு. கொண்டாடுறாங்க. அண்ட் இதே ட்ரைப் ஹெரிட்டேஜுக்காக லிவிங் வாழ்ற ரூட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி இதுவுமே வந்து ஒரு ட்ரைபல் ஹெரிட்டேஜுக்காக பண்ணுறது தான். இது எதுக்காக பண்ணுறாங்க இந்த லிவிங் ரூட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மியூசிக் அண்ட் சவுண்ட்ஸ்கேப்ஸ். ஸோ ட்ரைபலோட மியூசிக் அண்ட் சவுண்ட்ஸ்கேப்பை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை மேபி கொண்டாடும் விதமாக கூட இருக்கலாம். நமக்கு வேண்டியது ட்ரைப் ஆர்ட் ஃபெஸ்ட்டுங்கிறது டெல்லியில் ட்ராவன்கோருங்கிற இடத்துல பண்ணுறாங்க. லிவிங் ரூட் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது மியூசிக் பேஸ் பண்ண ட்ரைபல் மியூசிக்கை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவல். மோஸ்ட்லி இது வந்து மார்ச் மிட்டில் வந்து நடக்குமா இந்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே. ஒரு ஃபெஸ்டிவலும் இன்னைக்கு இருக்கு. என்னது அப்படின்னா, பாரத் ட்ரைப் ஃபெஸ்ட். எல்லாமே ட்ரைபல் தான் இன்னைக்கு. ட்ரைபல் ஃபெஸ்ட் அப்படின்னு ஒன்று நடக்குதாம். இது எதுக்கு அப்படின்னா, ட்ரைபல் ஆண்டர்பிரனர்ஸ்க்காக எப்படி நடக்குதுன்னா, ஒரு நேஷ்னல் மார்க்கெட் பிளேஸ் கிரியேட் பண்ணுறாங்க. அவங்க பொருளை விற்கிறதுக்கோ இல்லை அதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி இன்னும் கொஞ்சம் மேலே அவங்கள கொண்டு வர்றதுக்காகவோ எப்படி வேணால் இருக்கலாம். அதுக்காக ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க. அது வந்து பாரத் ட்ரைப் ஃபெஸ்ட் அப்படிங்கிறாங்க. 3 ஃபெஸ்ட் பார்த்துருக்கோம். ட்ரைப் ஆர்ட் ஃபெஸ்ட் அப்படிங்கிறது ட்ராவன்கோர் பேலஸில் டெல்லியில் நடந்திருக்கு. லிவிங் ரூட் ஃபெஸ்ட் அப்படிங்கிறது, ரூட் அப்படிங்கிற நம்மளோட அஹ், அந்த பேசிக்கே வந்து பாடல் தான் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ மியூசிக், அந்த ரூட் ஃபெஸ்ட்டுங்கிறது ட்ரைபலோட மியூசிக்கை ஃபோக்கஸ் பண்ணி வருது. பாரத் அப்படின்னு ஓவராலாக சொல்கிறது எதை நோக்கி இருக்கு? நம்ம எக்கானமி, லைக் ஆண்டர்பிரினர்ஸ் நிறைய உருவாக்கணும். ஸோ ட்ரைபல் ஆண்டர்பிரினர்ஸ்க்காக பண்ணுறது, ஒரு நேஷனல் மார்க்கெட் பிளேஸ் அவங்களுக்கு கிரியேட் பண்ணுறது அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்த கொ- அடுத்த கொஸ்டின் என்னன்னா, லைக் அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, யுஏஇ இருக்காங்கல்ல, யுஏஇ யுனைடெட் அரப் எமிரேட்ஸா, இவங்க வந்து இவங்களோட சென்ட்ரல் பேங்க் பார்த்துட்டிங்க அப்படின்னா, புதுசாக ஒரு ஃபினான்ஷியல் கிளவுட் வந்து கண்டுபிடிச்சு உருவாக்கியிருக்காங்க. ஃபினான்ஷியல் கிளவுடு இப்போ நம்மலாம் யூஸ் பண்ணுறோம்ல, கிளவுடு ஸ்டோரேஜுக்காகலாம். அந்த மாதிரி ஃபினான்ஷியல் பேஸில் வந்து அவங்க ஒரு கிளவுட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணல, கண்டுபிடிச்சிருக்காங்க. யாரு? யுஏஇயோட சென்ட்ரல் பேங்க். ஃபினான்ஷியல் கிளவுடு வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது யாரு அப்படின்னா, யுஏஇ அதோட சென்ட்ரல் பேங்க் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த நியூஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா, ரைஸ் ஃபார்ட்டிஃபிகேஷன் ஸ்கீம் ரைஸ் ஃபார்ட்டிஃபிகேஷன் ஸ்கீம் இதை வந்து இப்போதைக்கு பெர்மனெண்ட்டாக வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்களாம். ஏன்னா இதை பேஸ் பண்ணி வந்து ஐஐடி காரக்பூர் அவங்க வந்து ஏதோ ஸ்டடி பண்ணுறாங்களாம். என்னன்னா, இதை இப்போ நிறைய இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இந்த ரைஸ் எல்லாம். நிறைய ஸ்கீம்ஸுக்கு இது போகுது. என்ன சொல்கிறது, போஷான் ஸ்கீமுக்கு போகுது, பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா இதுக்கெல்லாம் போகுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது இந்த ஈரப்பதத்தன்மை இல்லை ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுறனால இந்த நியூட்ரிஷன் வேல்யூலாம் வந்து கொஞ்சம் டிக்ளைன் ஆகுதோ அப்படின்னு அதை பற்றின ஏதோ ஸ்டடி வந்து பண்ணுறாங்க. அதனால் இப்போதைக்கு வந்து இதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்களாம். ஐஐடி காரக்பூர் தான் இந்த ஸ்டடி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, வேர்ல்டுலேயே பெரிய லார்ஜஸ்ட் ஒரு செமிகண்டக்டர் க்ளீன் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் தான். இந்தியாவில் எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னா, குஜராத்தில் எங்கே அப்படின்னா, SANAND சானந்த் அப்படிங்கிற இடத்துல வந்து பண்ணியிருக்காங்க. லார்ஜஸ்ட் செமிகண்டக்டர் ஒரு க்ளீன் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருக்காங்க. இதை வந்து யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரான் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் வந்து இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏடிஎம்பி அப்படிங்கிறது என்னன்னா, அசெம்பிளி, டெஸ்டிங், மார்க்கிங் அண்ட் பேக்கேஜிங். இதை நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா, முதல் அசெம்பிள் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அதை டெஸ்ட் பண்ணுறாங்க, அதில் வர ரிசல்ட்டிங்லாம் மார்க் பண்ணுறாங்க, ஓகே அப்படின்னா பேக்கேஜ் பண்ணிடுறாங்க அப்படின்னு தான் நான் ஞாபகம் வச்சுருக்கேன். ஏடிஎம்பி அசெம்பிள், டெஸ்ட் பண்ணுறாங்க, ரிசல்ட் எல்லாம் மார்க் பண்ணுறாங்க, பேக்கேஜ் பண்ணிடுறாங்க. யார் இது பண்ணுறாங்க? இந்த செமிகண்டக்டர் க்ளீன் ரூமில் இந்த ப்ராசஸ் தான் பண்ணுறாங்க. இதை ஓப்பன் பண்ணுறது யார்? லைக் இதை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிறது யார்? மைக்ரான் அப்படிங்கிற ஏதோ ஒரு கம்பெனி. எங்கே நடக்குது? குஜராத்தில் நடக்குது. குஜராத்தில் எந்த இடத்துல? சானந்த் அப்படிங்கிற இடத்துல. அவ்வளோதான், இந்த நியூஸ் முடிஞ்சிருச்சு.
அடுத்து பார்த்துட்டிங்கன்னா, இந்தியாவும், கேனடாவும் லைக் ஒரு $50 பில்லியன் வந்து நம்ம ட்ரேடு பண்ணணும்னு ஒரு பேச்சுவார்த்தை வச்சிருக்காங்க. அதுக்கு டார்கெட் இயர் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2030. இன்னும் ஒரு 4 வருஷத்துல பார்த்துட்டிங்கன்னா, இந்தியாவுக்கும் கேனடாவுக்கும் உள்ள அந்த வர்த்தகம் வந்து $50 பில்லியன் இருக்கணுமா அப்படின்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, கனடாவோட பிரைம் மினிஸ்டர் மார்க் கார்னே இவர் ஒரு 4 நாள் இந்தியாவுக்கு வந்தார். எதுக்கு வந்திருக்காருன்னா, நிறைய அக்ரிமெண்ட்ஸ்லாம் சைன் பண்ணாங்க. அதுலேயும் முக்கியமாக வந்து எனர்ஜி ரிலேட்டடாக சைன் பண்ணியிருக்காங்க. என்ன சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யுரேனியத்தை சப்ளை பண்ணுறோம். எவ்வளோ காசுக்குன்னா $2.6 பில்லியன். $2.6 பில்லியன் யுரேனியம் வந்து சப்ளை பண்ணுறோங்கிற ஒரு டீல் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் இந்த டார்கெட் இயர்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம 2 பேத்துக்கு நாட்டுக்குள்ள வர்த்தகம் வந்துட்டு ஒரு 2030க்குள்ள $50 பில்லியன் இருக்கணும் அப்படின்னு செட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கோல்ஸ் வந்து அவங்க செட் பண்ணியிருக்காங்க. இப்போ கேனடான்னு பார்த்துட்டோம். அப்போ கேனடாவோட ஸ்டாட்டிக் வச்சிடலாம். கேனடாவோட கேபிட்டல் என்ன அப்படின்னா ஒட்டாவா. அதோட பிரைம் மினிஸ்டர் யாரு? இப்போ தான் நான் மேலே சொன்னேன். மார்க் கார்னே அப்படிங்கிறது. இங்கே என்ன ருப்பி இது பண்ணுறாங்க, காசு என்னதுன்னா கெனடியன் டாலர் இவங்க. அடுத்த நியூஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா, மணிப்பூரில் வந்துட்டு பெர்சாவால் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அந்த டிஸ்ட்ரிக்டில் பர் பர்பஞ்சுங்கிற ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து எஸ்பிஐ வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பிரான்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இவ்வளோ நாள் அங்கே எஸ்பிஐ இல்லாமல் இருந்திருக்கு. பிபின்னு தான் ஆரம்பிக்குது. பெர்சாமால் பர்பஞ்ச் அப்படிங்கிறது எந்த ஊரில்? மணிப்பூரில் ஃபஸ்ட்டு வந்து பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யார் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஸ்பிஐ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் அரியூர் சோலா ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஒன்று இருக்கான். அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் ஃபஸ்ட்டு டார்க்கு ஸ்கை பார்க் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்களாம். இது எதுக்கு அப்படின்னா, லைக் அது கொஞ்சம் இருட்டாக இருக்கும் போல இருக்குது. நீங்கள் அங்கே இருந்துட்டு லைக் வானத்தை பார்க்கலாம். அங்கே வந்து ஸ்டார்ஸ் நீங்கள் ஸ்டார் கேஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, நிலா பார்க்குறது, ஸ்டார்லாம் பார்க்குறது, எண்றது இந்த மாதிரிலாம் பண்ணுவோம்ல. இதுக்காக வந்து நம்ம நாமக்கல்ல அரியூர் ஷோலா ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறதுல இந்த ஃபஸ்ட்டு டார்க் ஸ்கை பார்க் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்ம நாட்டிலே ஃபஸ்ட்டா அப்படின்னா, இந்தியாவில் அப்படி கிடையாது. தமிழ்நாட்டில் இதுதான் ஃபஸ்ட்டு. நம்ம இந்தியாவிலன்னு பார்த்துட்டா மகாராஷ்டிராவில் வந்துட்டு பென்ச் டைகர் ரிசர்வ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கை பார்க்காக இருந்திருக்கு, டார்க் ஸ்கை பார்க்காக இருந்திருக்கு. அதே மாதிரி லடாக்ல ஹான்லே அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. இதுதான் வந்து டார்க்கு ஸ்கை ரிசர்வ். இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் பார்க்கில் எது ஃபஸ்ட்டுன்னு பார்த்தா மகாராஷ்டிராவில் இருக்கிற அந்த பென்ச் டைகர் ரிசர்வ். அதில் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு டார்க் ஸ்கை பார்க் கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு டார்க் ஸ்கை ரிசர்வே எங்கே கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லடாக்ல ஹன்லே அப்படிங்கிற இடத்துல வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, நம்ம இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு கலாரி லீப் அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. எங்கே பண்ணுறாங்க? லக்ஷதீப்பில் பண்ணுறாங்க. லக்ஷதீப்பில் மட்டும்தானா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அரேபியன் சீல வந்துட்டு மினி காய் அரேபியன் சீல மினி காய் அப்படிங்கிற ஒரு இடமா, அது என்னன்னு தெரில. லக்ஷதீப்லேயும் மினி காய்லையும் பண்ணுறாங்களாம். மினி காய்ங்கிறது இந்த அரேபியன் சீ அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? கலாரி லீப் அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. யார் பண்ணுறாங்க? இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான் இந்த கதை முடிஞ்சு போச்சு. இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் ஓகே பார்த்துட்டோம். சதர்ன் கமாண்டுன்னு பார்த்துட்டோம். அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா திருவனந்தபுரத்தில் இருக்குது. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? திருவனந்தபுரத்தில் இருக்குது. எங்கே நடக்குது? லக்ஷதீப்லேயும் மினி காய் அப்படிங்கிற ஒரு இடம், அது அரேபியன் சீல வந்து இருக்குது. அடுத்த நியூஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா, இதே இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் வந்துட்டு வாயு சக்தி 26 அப்படின்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, போக்ரான் ஃபீல்டு ஃபயரிங் ரேஞ்ச் எங்கே இருக்குது? ராஜஸ்தானில் எங்கே இருக்குது? ஜெய்சல்மருங்கிறது இது இந்தியன் பாகிஸ்தான் பார்டர். ஸோ இந்தியன் ஏர் ஃபோர்ஸு வாயு சக்தி 26ன்னு ஒன்று பண்ணுறாங்க, ஒரு எக்ஸசைஸு. எங்கே பண்ணுறாங்க அப்படின்னா, சாரி, அந்த எக்ஸசைஸோட லைக் அது என்ன ஃபுல் நேம் எந்த இடத்துலனா போக்ரான் ஃபீல்டு ஃபயரிங் ரேஞ்ச். அது எங்கே இருக்குது? ராஜஸ்தானில் இருக்குது. ஜெய்சல்மர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அது இந்தியன் அண்ட் பாகிஸ்தான் பார்டரில் இருக்குது. அடுத்த நியூஸ் பார்த்துட்டிங்கன்னா, இந்தியாவும் இஸ்ரேலும் இப்போ நிறைய ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்ஸ்லாம் சைன்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம மோடி கூட இஸ்ரேல் போயிட்டு வந்தார். எதுக்காக போனாங்க? ஒரு ஸ்பெஷலான ஒரு பார்ட்னர்ஷிப். எதை பேஸ் பண்ணினா பீஸு, இன்னோவேஷன், ப்ராஸ்பரிட்டி, இந்த மூணையும் பேஸ் பண்ணி தான் இவங்களோட மீட்டிங் வந்து அமைஞ்சிச்சாமா. அண்ட்
இந்த மீட் அப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி வந்துட்டு இஸ்ரேலோட பார்லிமெண்ட் அப்படிங்கிற ஒரு இடம். அது பேர் வந்து KNESSET நெஸ்ஸெட்ன்னு நினைக்கிறேன். இது ஒரு ப்ரொனவுன்சியேஷன். இது வந்து இஸ்ரேலோட பார்லிமெண்ட். கேட்கலாம். ஸ்டாட்டிக்கா கூட கேட்கலாம். இஸ்ரேலோட பார்லிமெண்ட் எது அப்படின்ட்டு. நெஸ்ஸெட். அங்க தான் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு இந்தியன் பிரைம் மினிஸ்டரா அங்க வந்து ஒரு பேச்சு உரை பண்ணது யாரு அப்படின்னா, நம்ம மிஸ்டர் மோடி அவர் தான் பண்ணியிருக்காங்களாம். இதுக்கு முன்னாடி வந்து யாருமே இந்தியால இருந்து அப்படி பண்ணது கிடையாது இஸ்ரேல்ல போய். ஸோ இது ஒரு ஸ்பெஷலான ஒரு நியூஸாம். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ போயிருக்காங்கல்ல, சும்மா இல்லல்ல நெறைய சைன் பண்ணியிருக்காங்க. அந்த சைன்ல ஒண்ணு என்னன்னு பார்த்தா, நம்மளோட யுபிஐய இஸ்ரேலோட ஃபாஸ்ட் பேமெண்ட் சிஸ்டத்து கூட வந்து இணைக்கிறாங்களாம். அப்படி ஒரு பேச்சு போயிருக்கு. லிங்க் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, நம்ம நாலந்தா யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அதுவும் ஆ இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ஹெப்ரு யூனிவர்சிட்டி அவங்களும் பார்த்துட்டிங்கன்னா, நெறைய MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இதுவும் இந்த விசிட்ல தான் நடந்திருக்கு. நம்ம நாலந்தா யூனிவர்சிட்டியும், அவங்களோட ஜெருசலேம் இஸ்ரேல்ல ஜெருசலேம்ல இருக்கிற ஹெப்ரு யூனிவர்சிட்டியும் MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்த நியூஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா, கெனரா, ரொபேக்கோ, ஏஎம்சிங்கிறது ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இவங்களும் நம்மளோட சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவும் பார்த்துட்டீங்க அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராடக்ட்ஸை வந்து கஸ்டமர் கிட்ட கொண்டு போறதுக்கான ஒரு அக்ரீமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. யார் யாரும்? கெனரா பேங்க் சாரி என்ன சொல்றேன்? கெனரா ரொபேக்கோ அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அவங்களும் நம்மளோட சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவும் சேர்ந்து மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராடக்ட்ஸை கஸ்டமர்ஸ் கிட்ட கொண்டு போறதுக்கான நிறைய அக்ரிமெண்ட்ஸ் சைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னா, உட்சவ் சரண்தாஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். உட்சவ் சரண்தாஸ். இவர் வந்து யாருன்னா ஒரு பத்மஸ்ரீ அவார்டி. பத்மஸ்ரீ எப்போ வாங்கினாரு அப்படின்னா 2020ல வாங்கியிருக்காரு. இவர் ரீசெண்டாக தவறிட்டார். இவர் யாருன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபோக் டான்சர். ஃபோக் அப்படின்னா என்னது? சும்மாவா? அதுக்கு ஒரு பேர் இருக்கும்ல. அந்த பேர் என்ன அப்படின்னா கோடா நச்சா. எந்த ஊரோட டான்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒடிசாவோட டான்ஸ். ஸோ இதில் வந்து இவர் பயங்கர ஒரு ஸ்டாராக இருந்திருக்காரு. அவர் அழிஞ்சு போன ஒரு கலையாக இருந்திருக்கு. இதில் ஒரு பயங்கர ஸ்டாராக இருந்திருக்காரு. அவர் இப்போ ரீசெண்டாக தவறிட்டார். பத்மஸ்ரீ வாங்கியிருக்காரு 2020ல். இது எந்த ஊரோடதுன்னா ஒடிசாவோடது. கோடா நாச்சா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நேஷ்னல் சயின்ஸ் டே. இது எப்போ நடக்குது அப்படின்னா February 28 கொண்டாடுறாங்க. லைக் இதை மறக்கவே கூடாது. ஏன்னா Feb 28 29ங்கிறது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். லைக் நம்ம எந்த வருஷம் அப்படின்ட்டு. ஸோ சயின்ஸே நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஒரே குழப்பம் தான் சயின்ஸே. ஸோ இந்த நேஷனல் சயின்ஸ் டேவை மறக்கவே கூடாது. Feb 28 29 எப்பயாவது தானே வரும் லீப் இயர். ஸோ அதை வந்து கணக்கில் விட்டுறலாம், மறந்துடலாம். Feb 28ன்னு வச்சுக்கலாம். அப்போ இதுக்கு ஒரு கான்செப்ட் இருந்திருக்கும்ல. கான்செப்ட்டுங்கிறேன் பாருங்க, தீம் இருந்திருக்கும்ல. என்ன தீம் அப்படின்னா விமன் இன் சயின்ஸ். எல்லாத்துலேயும் விமனை கொண்டு வந்தாச்சு, சயின்ஸ்லையும் கொண்டு வந்துடுவோம். விமன் இன் சயின்ஸ் கேட்டலைசிங் விக்சித் பாரத். விக்சித் பாரத் எப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்? 2047ல். ஸோ விமன் இன் சயின்ஸ் கேட்டலைசிங் விக்சித் பாரத் இதுதான் தீமாக இருந்திருக்கு. அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. இதை பேஸ் பண்ணி ஒரு 15 ஸ்டாட்டிக் இருக்குது. அதை அப்படியே சும்மா சொல்லிடுறேன். சர் சிவி ராமன் வந்து ஃபிசிக்ஸில் எப்போ நோபல் ப்ரைஸ் வாங்கினாரு? 1930ல் வாங்கியிருக்காரு. இஸ்ரோலோட பார்லிமெண்ட் என்னது? நெஸ்ஸெட். இந்த கேட்டுட்டாங்கல்ல, நெஸ்ஸெட். அதுக்கப்புறம் கனடால இருந்து பிரைம் மினிஸ்டர் வந்தார். அவங்களோட கேபிட்டல் என்ன, கரன்சி என்ன, பிரைம் மினிஸ்டர் யார்? இப்போ தான் பார்த்தோம். ஒட்டாவோ US டாலர், சாரி கெனடியன் டாலர். அவங்க மார்க் கார்னே தான் பிரைம் மினிஸ்டர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா அப்படிங்கிறத எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 2020ல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எந்த நியூஸு? ரைஸ் ஃபார்ட்டிஃபிகேஷன் ஸ்கீம் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஐஐடி காரக்பூர் ஏதோ ஸ்டடி பண்ணுறாங்க. அங்கே வந்துச்சு அந்த ஸ்கீமு. ஸோ அதோட லான்ச் எப்போ அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி தானே இப்போ ஸ்டாட்டிக் வருது. அப்புறம் கெயில் பார்த்தோம்ல, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு டெல்லி அப்படின்னு பார்த்தோம். கெயில் வந்து எப்போ லான்ச் ஆச்சு? 1984லேயே லான்ச் ஆச்சு. இது ஒரு மகாரத்னா கம்பெனி அப்படிங்கிறாங்க. அடுத்த ரயில் ஒன் ஆப் இருக்குல்ல, இப்போ வந்திருக்கு. ஸ்வா ரயில் அதோட அப்கிரேட்டட் வெர்ஷன் அப்படின்ட்டு. இப்போ இதை யார் டெவலப் பண்ணுறாங்க? எந்த ஆர்கனைசேஷன் டெவலப் வருது? இப்போ நான் ஒரு க்ளூ தரேன். ஐஆர்சிடிசி, ரயில் டைல் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு. நம்ம கண்டிப்பாக ஐஆர்சிடிசியில் தான் கை போகும். பட் அவங்க அதை பண்ணலை. கிறிஸ் அப்படிங்கிறவங்க பண்ணுறாங்க. யாருன்னா சென்டர் ஃபார் ரயில்வே இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இவங்க தான் வந்துட்டு டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த ரயில் ஒன்னை. அப்புறம் ஏடிபி பற்றி பார்த்தோம்ல. ஸோ ஏடிபியில் எத்தனை மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க? 69. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? மணிலா, ஃபிலிப்பீன்ஸில் இருக்குது. அவ்வளோதான், இன்னைக்கோடது முடிஞ்சிருச்சு. லைக் இதை சொல்லுங்கள், இது எனக்கு ரிவிஷனுக்கு நல்லா இருக்குது. ஸோ அதுக்காக நான் இதை பண்ண முடியாது. இதை கேட்குறவங்களுக்கு இந்த நியூஸ் புரியுதா? நான் எழுதுகிற ஃபார்மேட் ஓகேவா? இல்லைனா இல்லைன்னு சொல்லிடுங்க. ஏன்னா இது நான் மோஸ்ட்லி வீக்லி என்னோடய ஃபோனில் பண்ணி நான் அப்பப்போ கேட்டுக்குவேன்.
ஸோ டெய்லி படிக்கணுங்கிற ஒரு ஆசைக்காக தான் இத நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு நெனச்சேன். பட் இது நான் எனக்காக சும்மா பண்ணிட்டு இருக்க முடியாது. யாராவது ஒரு 2 பேர் இத பார்க்குறாங்க, இது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. இல்ல சிஸ்டர் புரியுதுனாலும் ஓகே. இல்லங்க இது அந்த அளவுக்கு வந்து புரிய மாட்டேங்குதுனாலும் ஓகே. இல்ல இதுல இன்னும் கொஞ்சம் மாத்துனா நல்லாருக்கும் அப்டின்னாலும் சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. எப்டி இருந்துச்சு அப்டின்னு கேட்க நல்லா இருக்கா அப்டின்ட்டு. ஓகே காய்ஸ் குட் நைட். டாட்டா. பாய் பாய்.